வெல்கம் டு இன் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஇ பிடெக் 2024 அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேண்டம் நம்பருங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா கூகுளில் இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த பேஜுக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா 2024 பிஇ பிடெக் அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பருங்கிற ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர் மாதிரியே இருக்கும். அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போகிறப்ப உங்களை மாதிரியே இன்னொரு ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் சேமாக இருக்கிறாங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் நம்பருடைய பீரியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அந்த ஒரு காரணத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேண்டம் நம்பரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராப்பராக நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரேண்டம் நம்பர் கொடுத்துட்ருப்பாங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பெண்டிங் விட்டுருந்தாலோ இல்லை பேமெண்ட் கட்டாமல் இருந்தாலோ உங்களுக்கான ரேண்டம் நம்பர் கிடச்சிருக்காது. இந்த ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் லாகின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். அந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்துருப்பீங்க பாருங்கள். அந்த இமெயில் ஐடி அப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு ஒன்று வந்துருக்கும். அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் பேஜில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பெண்டிங் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேண்டம் நம்பர் கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக முடிச்சிட்ருக்கீங்க, டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா கீழே வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். அதாவது உங்களுடைய நேமு, உங்களுடைய கம்யூனிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேண்டம் நம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ரேண்டம் நம்பர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. சொன்னார் போல் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் நம்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி அவங்கள செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.